வணக்கம் முத்துகிருஷ்ணன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மனைவிகள் குழந்தைகள் நலமா? ஹலோ நண்பர்களே, நான் தான் அஜித். இந்த சேனல்ல நம்ம டே டு டே ஃபேஸ் பண்ற கோடிங் கஷ்டங்களை எப்படி நம்ம ஜாலியாக சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைனாமிக் ப்ரோக்ராம் பத்தி ஒரு சீரிஸ் பண்ணலாம்னு இருக்கேன். சிம்பிளா டைனாமிக் ப்ரோக்ராமிங் என்னன்னா, இன்னைக்கு வச்ச சாம்பார் மிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு காலை எப்படி தோசைக்கு வச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி டைனாமிக் ப்ரோக்ராமிங்ல ஆல்ரெடி பண்ண ஒரு விஷயத்த வேஸ்ட் பண்ணாம எஃபிஷியன்ட்டா எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத பார்க்க போறோம். சோ இந்த டைனாமிக் ப்ரோக்ராமிங்ல ஒரு 50 ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். ஒண்ணா போலாம். நண்பர்களே, டைனாமிக் ப்ரோக்ராமிங்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபிபனாச்சி சீரிஸை எப்படி அப்ரோச் பண்றாங்கிறத பார்க்கலாம். ஃபிபனாச்சி சீரிஸை நம்ம 4 ways ஆஃப் அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரிகர்சிவ் சொல்யூஷன், அதை ஆப்டிமைஸ் பண்ணி மெமோரைசேஷன் ஆர் டாப் டவுன் சொல்யூஷன், அதையும் ஆப்டிமைஸ் பண்ணி டேபுலேஷன் ஆர் பாட்டம் அப் சொல்யூஷன், அதையும் ஆப்டிமைஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமா ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்றோங்கிறத பார்க்கலாம். இந்த 4 ways ஆஃப் அப்ரோச் வந்துட்டு ஃபிபனாச்சி சீரிஸ்க்கு மட்டும்தானா கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம த்ரூ அவுட்டா டைனாமிக் ப்ரோக்ராமிங்ல பாக்குற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே இந்த 4 ways ஆஃப் அப்ரோச்சை ட்ரை பண்ண தான் போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிபனாச்சி சீரிஸ் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஃபிபனாச்சி சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 0, செகண்ட் நம்பர் வந்துட்டு 1. இந்த ரெண்டு நம்பரை வச்சு தான் த்ரூ அவுட்டா இந்த ஃபிபனாச்சி சீரிஸ் பில்ட் ஆகிக்கிட்டே போகும். அது எப்படின்னா, இந்த 0 1 ஆட் ஆகி வர்றது தான் நம்மளுக்கு அடுத்த ஃபிபனாச்சி நம்பர் 0 + 1 1. அகெயின் இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு ஆட் ஆகி வர்றது தான் அதுக்கடுத்த ஃபிபனாச்சி நம்பர் 1 + 1 2. அகெயின் இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு ஆட் ஆகி வர்றது தான் அதுக்கடுத்த ஃபிபனாச்சி நம்பர் 1 + 2 3. ஸோ இந்த சீரிஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். லெட்ஸ் சே ஃபைண்ட் தி ஃபிபனாச்சி சீரிஸ் ஆஃப் nth எலிமெண்ட் அப்படின்னு ஒரு क्वेश्चन இருக்குன்னா அதை நம்ம ரிகர்சிவ் சொல்யூஷன்ல எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுதான் ஃபிபனாச்சி சீரிஸோடைய ரிகர்சிவ் சூடோ கோடு. இப்போ இந்த ரிகர்சிவ் சூடோ கோடை நம்ம வந்துட்டு ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்று பேஸ் கண்டிஷன், இன்னொன்று ரிகர்சிவ் சொல்யூஷன். பேஸ் கண்டிஷன்ல என்னன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேல்யூஸை நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். அதாவது இங்க பார்த்தோம்னா ஃபிபனாச்சி சீரிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் வந்துட்டு 0 1 நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை தான் நம்ம இங்க பேஸ் கண்டிஷன்ல இஃப் n <= 1 இருந்துச்சுன்னா n-ஐயே ரிட்டர்ன் பண்ணிரு அப்படின்னு சொல்றோம். எல்ஸ் கண்டிஷன்ல இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 4th ஃபிபனாச்சி நம்பர் வேணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது என்னன்னா அதோடைய ப்ரீவியஸ் நம்பர் அண்ட் அதோடைய செகண்ட் ப்ரீவியஸ் நம்பர், இந்த ரெண்டு நம்பரும் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு 4th ஃபிபனாச்சி நம்பர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை தான் நம்ம இங்கே வந்துட்டு எல்ஸ் ரிட்டன் f of n - 1 + n - 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரிகர்சிவ் சொல்யூஷனை ரிகர்சிவ் ட்ரீல வரைஞ்சி பார்த்தோம்னா இன்னும் கிளியரா புரியும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு f of 5 உடைய ஃபிபனாச்சி நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ ரிகர்சிவ் சொல்யூஷன் படி ஒரு nth எலிமெண்டோடைய ஃபிபனாச்சி நம்பர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு f of n = f of n - 1 + f of n - 2 ஃபார்முலா. ஸோ இதுபடி பார்த்தோம்னா f of 5 வந்துட்டு அதோடைய ப்ரீவியஸ் நம்பர் f of 4 கால் பண்ணும். தென் அதோடைய செகண்ட் ப்ரீவியஸ் நம்பர் f of 3 கால் பண்ணும். இப்போ ஒரு ரிகர்சிவ் சொல்யூஷன்ல ரெண்டு ரிகர்ஷன் கால் போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த f of 4 நடந்து முடிக்கிற வரைக்கும் இந்த f of 3 வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் மோஸ்ட் சைடு வந்துட்டு f of 4 வந்துட்டு என்ன பண்ணணும்னா அகைன் இன்னொரு ரிகர்சிவ் கால் பண்ணும். அதோடைய ப்ரீவியஸ் நம்பர் f of 3 அண்ட் செகண்ட் ப்ரீவியஸ் நம்பர் f of 2. தென் இந்த f of 3 என்ன பண்ணணும்னா அகைன் f of 2 f of 1 கால் பண்ணும். அகைன் இந்த f of 2 என்ன பண்ணணும்னா f of 1 f of 0. இப்போ நம்ம நல்லா பார்த்தோம்னா இந்த f of 1ங்கிறது பேஸ் கண்டிஷன், இந்த f of 0ங்கிறது பேஸ் கண்டிஷன். ஸோ f of 0ஓட வேல்யூ 0, f of 1ஓட வேல்யூ 1. இந்த ரெண்டு நம்பரும் ஆட் ஆகி நம்மளுக்கு என்ன வந்துடும்னா f of 2ஓட வேல்யூ 1ன்னு வந்துடும். இந்த ரைட் சைடு பார்த்தோம்னா அகெயின் f of 1ஓட வேல்யூ வந்துட்டு 1 தான், ஏன்னா அதான் பேஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு நம்பரும் ஆட் ஆகி f of 3ஓட வேல்யூ 1 + 1 2ன்னு வந்துடும். அகெயின் இங்கே லெஃப்ட் சைடு முடிஞ்சிருச்சு. அகெயின் f of 2 கம்ப்யூட் பண்ணணும். f of 2 என்ன பண்ணணும்னா அகெயின் இன்னொன்று f of 1ங்கிற ப்ரீவியஸ் நம்பரையும் f of 0ங்கிற செகண்ட் ப்ரீவியஸ் நம்பரையும் கால் பண்ணும். இப்போ பார்த்தோம்னா மறுபடியும் f of 1ங்கிறது பேஸ் கண்டிஷன், f of 0ங்கிறதும் பேஸ் கண்டிஷன், அதோட வேல்யூஸ் தெரியும். இந்த ரெண்டு நம்பரும் ஆட் ஆகி 1 + 0 = 1ன்னு f of 2ஓட வேல்யூ கம்ப்யூட் ஆயிரும். தென் இந்த ரெண்டு நம்பரும் கிடச்சிருச்சு. f of 2 + 1 = 3ன்னு f of 4ஓட வேல்யூ கம்ப்யூட் ஆயிரும்.
ஸோ இந்த லெஃப்ட் சைடு முடிஞ்சிருச்சு. அகைன் ரைட் சைடு போனோம்னா எஃப் ஆஃப் த்ரீ வந்துட்டு அதோட ரிகர்சிவ் கால்ஸை கால் பண்ணும். எஃப் ஆஃப் டூ, எஃப் ஆஃப் ஒன், இந்த எஃப் ஆஃப் டூ அகைன் எஃப் ஆஃப் ஒன், எஃப் ஆஃப் ஜீரோ, அகைன் இந்த எஃப் ஆஃப் ஒன்னும் பேஸ் கண்டிஷன் ஈக்குவல் டு ஒன், எஃப் ஆஃப் ஜீரோ பேஸ் கண்டிஷன் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ரெண்டும் ஆட் ஆகி எஃப் ஆஃப் டூவோட வேல்யூ வந்துட்டு ஒன், எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ ஒன் தான், ஏன்னா அதான் பேஸ் கண்டிஷன். ஸோ இந்த ரெண்டு நம்பரும் ஆட் ஆகி எஃப் ஆஃப் த்ரீயோட வேல்யூ வந்துட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ. இப்போ எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் த்ரீ வந்துட்டு தான் நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஃபைவ். ஸோ இந்த ரெண்டு நம்பரும் ஆட் ஆகி த்ரீ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபைவ்னு நம்மளுக்கு ரிகர்சிவ் சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்க்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபிபனாச்சி சீரிஸோடைய ரிகர்சிவ் ஜாவா சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ரிகர்சிவ் ட்ரீல பார்த்த மாதிரியே ஃபிஃப்த் எலமெண்ட்டுக்கே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ எண்ணுங்கிறத 5ன்னு வச்சுப்போம். தென் இந்த எண்ணை ஒரு மெத்தடுக்கு பாஸ் பண்ணுவோம். அந்த மெத்தட் இன்னும் கிரியேட் பண்ணல, ஸோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜர் தான், இன்டிஜராக மாற்றிக்கிட்டோம். தென் நம்ம சூடோ கோடில் பார்த்த மாதிரி இஃப் என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா ரிகர்ஷனை கண்டினியூ பண்ணுறோம். n minus 1 plus of n minus 2. ஸோ இதுதான் ரிகர்ஷன் கோடு. இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ரிகர்ஷன் ட்ரீல பார்த்த மாதிரி எக்ஸாக்டாக அதே அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். எக்ஸாக்டாக நம்ம அங்கே 5ன்னு தான் பார்த்தோம், இங்கேயும் 5ன்னு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ரிகர்சிவ் சொல்யூஷனோடைய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஃபைவ் வந்துட்டு எஃப் ஆஃப் ஃபோர் அண்ட் எஃப் ஆஃப் த்ரீங்கிற ரெண்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அகெயின் எஃப் ஆஃப் ஃபோரும் எஃப் ஆஃப் த்ரீ அண்ட் எஃப் ஆஃப் டூங்கிற ரெண்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா பிகோ ஆஃப் 2n, அதாவது ஒரு காலுமே ரெண்டு காலை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. இது எக்ஸ்போனன்ஷியல் நேச்சரில் இருக்கும். இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஓ ஆஃப் ஒன். இந்த பிக் ஓ ஆஃப் ஒன் வந்துட்டு எதை டினோட் பண்ணுதுன்னா இது வந்துட்டு ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஏன் ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ்னா, ஒன்ஸ் இந்த எஃப் ஆஃப் ஃபைவ் வந்துட்டு கால் ஆகுறப்போ இதோடைய மெமரி வந்துட்டு கிரியேட் ஆயிருந்திருக்கும். அகெயின் இந்த எஃப் ஆஃப் ஃபைவ் இந்த எஃப் ஆஃப் ஃபோரை கால் பண்ணுறப்போ இங்கே ஒரு மெமரி கிரியேட் ஆகிருக்கும். அகெயின் இந்த எஃப் ஆஃப் ஃபோர் இந்த எஃப் ஆஃப் த்ரீ கால் பண்ணுறப்போ இங்கேயும் ஒரு மெமரி கிரியேட் ஆகிருந்திருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ரிகர்சிவ் கால் நடக்குது அப்படின்னா அது எண்டில் இருக்கிற பேஸ் கண்டிஷன் நடக்கிற வரைக்கும் இந்த எஃப் ஆஃப் ஃபைவ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மெமரி எல்லாம் ஆட் ஆகி வர்றது தான் நம்மளுக்கு வந்துட்டு ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ். இங்கே நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் டூன்னு நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி கம்ப்யூட் பண்ணியிருக்கிறோம். அகெயின் இந்த ரைட் சைடுமே எஃப் ஆஃப் டூன்னு நம்ம திருப்பி கம்ப்யூட் பண்ணுறோம். சிமிலராக எஃப் ஆஃப் த்ரீ நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ரைட் சைடுமே எஃப் ஆஃப் த்ரீ நம்ம திருப்பி கம்ப்யூட் பண்ணுறோம். ஆல்சோ இதோட வேல்யூஸ் பார்த்தோம்னா எஃப் ஆஃப் டூக்கு இங்கேயும் ஒன் தான், இதுலேயும் ஒன் தான். இங்கே பார்த்தோம்னா எஃப் ஆஃப் த்ரீயோட வேல்யூ இங்கேயும் டூ தான், இங்கேயும் டூ தான். ஸோ இந்த மாதிரி ஓவர்லாப்பிங்காக சப் ப்ராப்ளம்ஸ் வர்றப்போ நம்ம ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம். அதுதான் என்ன அப்படின்னா மெமோவைசேஷன். மெமோவைசேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண ஒரு விஷயத்த ஒரு அரேலையோ இல்லை ஒரு டேபிள்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சு அதே சினாரியோ திருப்பி வர்றப்போ ரிகர்ஷனை கால் பண்ணாமல் இந்த டேபிள்லையோ இந்த அரேலையோ அந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறதுக்கு தான் மெமோரைசேஷன் நம்ம சொல்கிறோம். நம்ம இங்கே இண்டெக்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு அரே எடுத்துக்கலாம். இந்த அரே வந்துட்டு நம்ம எஃப் ஆஃப் என்னங்கிற ஒரே ஒரு சிங்கிள் பேராமீட்டர் பாஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம 1D அரேன்னு எடுத்துப்போம். இந்த அரேயோட நேம் வந்துட்டு நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா டிபின்னு வச்சுக்கிறேன். இதோட சைஸ் எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்துட்டு எஃப் ஆஃப் ஃபைவ்னு ஒரு கால் இருக்கு அப்படின்னா அதோடைய சப் ப்ராப்ளம்ஸ் என்னவா இருக்கலாம்னா எஃப் ஆஃப் 4, 3, 2, 1, 0ன்னு 6 சப் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ எஃப் ஆஃப் ஃபைவுக்கு வந்துட்டு 6ன்னு வர்றப்போ எண்ணுக்கு வந்துட்டு n+1ங்கிற சைஸில் நம்ம வந்துட்டு ஒரு டிபி அரே கிரியேட் பண்ணிப்போம். இனிஷியலாக நம்ம இந்த டிபி அரே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா -1, -1, -1 சொல்லிட்டு வேல்யூஸ் வந்துட்டு நம்ம அசைன் பண்ணி வச்சுப்போம். ஒன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே
எஃப் ஆஃப் 5ல இருந்து 4 அண்ட் எஃப் ஆஃப் 4ல இருந்து 3, 3ல இருந்து 2, 2ல இருந்து 1 அண்ட் 1 அண்ட் 0க்கு வந்துட்டு வேல்யூஸ் கிடைச்ச உடனே நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா இந்த டிபியில் ஜீரோத் இண்டெக்ஸுக்கு வேல்யூ கம்ப்யூட் பண்ணதுக்கப்புறம் இந்த -1க்கு பதிலாக 0னும் இந்த ஒன்னுங்கிற இண்டெக்ஸில் -1க்கு பதிலாக 1னும் இந்த 2ங்கிற இடத்துல -1க்கு பதிலாக 1 அண்ட் 3ங்கிற இடத்துல -1க்கு பதிலாக 2, 4ங்கிற இடத்துல -1க்கு பதிலாக 3 அண்ட் 5ங்கிற இடத்துல -1க்கு பதிலாக 5ன்னு வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாட்டியும் கம்ப்யூட் பண்ணுறப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டிபி ஆஃப் லாஸ்ட் நம்பர், அதாவது nth நம்பர் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஃபிபனாச்சி நம்பர் கிடைச்சிரும். ஸோ இதை நம்ம கோடிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மெமரி சொல்யூஷனுடைய கோடை நம்ம ரிகர்சிவ் சொல்யூஷன்ல இருந்தே நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மெமரைசேஷனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஒரு 1D டிபி அரே கிரியேட் பண்றோம். அதோட சைஸ் என்ன வைக்கிறோம்னா n+1ன்னு வச்சுக்கிறோம். தென் இனிஷியலா அந்த டிபி அரேயோடைய வேல்யூவை -1ன்னு அசைன் பண்ணி வச்சுக்கிறோம். தென் அந்த டிபியை இந்த எஃப்ங்கிற மெத்தடுக்கு பாஸ் பண்ணிடுறோம். ஸோ தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஆல்ரெடி அந்த டிபியோட வேல்யூ கம்ப்யூட் ஆயிருக்கா, அதாவது அந்த nth எலமெண்ட்டோட வேல்யூ கம்ப்யூட் ஆயிருக்கான்னு ஒரு இஃப் செக் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இஃப் டிபி ஆஃப் n நாட் ஈக்குவல் டு -1, அது -1 இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் டிபி ஆஃப் n. இல்லை இது ஆல்ரெடி கம்ப்யூட் ஆகலை, நம்ம ரிகர்சிவ் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அகெயின் ரிட்டர்ன் டிபி ஆஃப் n ஈக்குவல் டு எஃப் ஆஃப் n-1, டிபி அண்ட் n-2, டிபி. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம்னா அகெயின் நம்மளுக்கு எஃப் ஆஃப் 5க்கு வந்துட்டு 5ங்கிற சேம் ஆன்சர் தான் வருது. இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்க்கலாம். மெமரைசேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு லீனியரா ஒரே ஒரு கால் மட்டும் தான் நடக்க போகுது. எஃப் ஆஃப் 5 4 3 2 1 அண்ட் 0 மட்டும் தான் நடக்க போகுது. ஒன்ஸ் இந்த வேல்யூஸ் எல்லாமே கம்ப்யூட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டிபியில ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸாக நடக்கிற ரிகர்சிவ் கால்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா பிக் ஓ ஆஃப் என்னங்கிற ஒரு லீனியர் கால் மட்டும்தான். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்னா இங்கேயுமே ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸுங்கிற ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ப்ளஸ் நம்ம டிபின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால அதோடைய ஸ்பேஸ் பிக் ஓ ஆஃப் n. ஏன் இங்கே ரிகர்சிவ் ஸ்பேஸ் இருக்க தான் போகுது அப்படின்னா ஈவன் தான் நம்ம இங்கே லீனியர் கால் பண்ணியிருந்தாலுமே இந்த லீனியர்ஸ் கால்ஸ்லையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே நியூவாக ஸ்பேஸ் கிரியேட் ஆகி அங்கேயுமே ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸை எப்படி எலிமினேட் பண்ணலான்னு பார்க்கறதுக்கு தான் டேபுலேஷன் அப்படின்னு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். டேபுலேஷன் இது ஆல்ரெடி நான் இனிஷியலாக சொன்ன மாதிரியே இதோடைய நேம் படி பாட்டம் அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் பாட்டம் அப்னு சொல்கிறோம்னா இதை நம்ம வந்துட்டு பேஸ் கண்டிஷன்லேருந்து கம்ப்யூட் பண்ணிக்கிட்டே வருவோம். நமக்கு ஃபிபனாச்சி சீரீஸுடைய பேஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா 0th எலமெண்ட்டோடைய வேல்யூ 0, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட வேல்யூ 1. ஸோ இது அப்படியே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிபிங்கிற ஒரு அறையில் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னா டிபி ஆஃப் 0 ஈக்குவல் டு 0, டிபி ஆஃப் 1 ஈக்குவல் டு 1ன்னு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு நம்ம வேல்யூஸ் கம்ப்யூட் பண்ணிட்டோம். தென் நம்ம செகண்ட் நம்பர்லேருந்து nth எலமெண்ட் வரைக்கும் நம்ம கம்ப்யூட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு ஒரு ஃபார் லூப்பில் ஃபார் I equal to 2, I less than or equal to n, I plus plus நம்ம ரிகர்சிவ் சூடோ கோட்ல பார்த்த மாதிரி dp of I equal to dp of I minus 1 plus dp of I minus 2. தென் இதில் லாஸ்ட் நம்பர் dp of n நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஃபிபனாச்சி நம்பர் கிடைச்சிரும்.
ஸோ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்க்கலாங்கிறத பார்ப்போம். டொமைன் சொல்யூஷன்ல இருந்தே நம்ம வந்துட்டு டேபுலேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு -1 வேல்யூஸ் அசைன் பண்ண வேண்டாம். நம்ம வந்துட்டு ஒரு டிபிஆரே இருக்கட்டும். அந்த டிபியோடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ 0வை 0ன்னு வச்சுப்போம், ஏன்னா அதுதான் பேஸ் கண்டிஷன். தென் இதோடைய செகண்ட் வேல்யூ டிபி ஆஃப் 1 ஈக்குவல் டு 1ன்னு வச்சுப்போம், அதுவும் பேஸ் கண்டிஷன்ஸ் தான். தென் ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு செகண்ட் எலமெண்ட்ல இருந்து I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணிக்கலாம். ஸோ டிபி ஆஃப் I ஈக்குவல் டு டிபி ஆஃப் I - 1 பிளஸ் டிபி ஆஃப் I - 2. ஸோ மற்ற எல்லா வேல்யூஸுமே இங்கே வந்துட்டு கம்ப்யூட் ஆகி ஸ்டோர் ஆகிரும். தென் பிரிண்ட் லாஸ்ட் எலமெண்ட், அதாவது டிபி ஆஃப் n. பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேம் வேல்யூ வருதான்னு பார்ப்போம். ஸ்டில் நமக்கு f ஆஃப் 5க்கு 5ங்கிற சேம் வேல்யூஸ் தான் வருது. ஸோ இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த டேபுலேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்குன்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்டில் பிகோ ஆஃப் n தான். ஆனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் நமக்கு வந்துட்டு இங்கே ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் இருக்க போகிறதே இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபார் லூப் தான் ரன் பண்ணுறோம். ஸோ அந்த ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸை எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த டிபிங்கிற ஒரு அரேக்கு மட்டும் பிகோ ஆஃப் nங்கிற ஸ்பேஸ் மட்டும் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸ்டில் இந்த பிகோ ஆஃப் n-ஐயும் நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னா அப்போ தான் ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் ஒரு கான்செப்ட் வருது. நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபிபனாச்சி சீரீஸ்ல நம்மளுக்கு டிபியில் என்னெல்லாம் ஸ்டோர் ஆகுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகுது, இந்த செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ அண்ட் ஃபிஃப்த் வேல்யூ, இப்படின்னு எல்லா வேல்யூஸுமே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னா நமக்கு இந்த எல்லா வேல்யூஸும் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த செகண்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் அண்டு அதோடைய செகண்ட் ப்ரீவியஸ் நம்பர், அந்த ரெண்டு நம்பருமே இருந்தால் போதும். அகெயின் இந்த தேர்ட் நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 1 அண்ட் இந்த 1, இந்த ரெண்டு நம்பரும் இருந்தால் போதும். அகெயின் இந்த ஃபோர்த் நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் அண்ட் இந்த நம்பர், அதாவது ப்ரீவியஸ் நம்பர் அண்ட் செகண்ட் ப்ரீவியஸ் நம்பர், இந்த ரெண்டு நம்பருமே இருந்தால் மட்டுமே நமக்கு போதுமானது. இந்த டிபிங்கிற அறையில் நம்ம எல்லா வேல்யூஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் நம்ம ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷனில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேபுலேஷனில் பண்ண மாதிரி இந்த டிபி ஆஃப் 0க்கு பதிலாக ப்ரீவியஸ் 2, டிபி ஆஃப் 1க்கு பதிலாக ப்ரீவியஸ்னு வச்சுப்போம். இப்போ எப்போலாம் I-1 வருதோ அதை ப்ரீவியஸ்னும், எப்போலாம் I-2ன்னு வருதோ அதை ப்ரீவியஸ் 2ன்னு வச்சுப்போம். தென் இந்த டிபி ஆஃப் ஐக்கு பதிலாக கரண்ட் ஐன்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே 0 1 1 2 இப்படிங்கிற ஃபிபனாச்சி நம்பரில் இப்போ இந்த நம்பரை நம்ம ஐத் எலமெண்ட்டாக நம்ம வந்துட்டு கம்ப்யூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதோடைய ப்ரீவியஸ் நம்பர் என்னவா இருக்கும்னா இந்த 1 தான் ப்ரீவியஸ் நம்பராக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ், தென் இந்த 0 தான் ப்ரீவியஸ் 2வாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் 2, இந்த 1 தான் கரண்ட் சின்னு வச்சுப்போம். இப்போ அது வந்துட்டு செகண்ட் எலமெண்ட், அதாவது நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு அது மாறும் போது என்ன நடக்கும்னா, இப்போ இந்த 2 தான் கரண்டா இருக்கு அப்படின்னா கரண்டா இருக்கிற நம்பர் என்னவா ஆயிரும்னா ப்ரீவியஸா மாறிடும். தென் ப்ரீவியஸ் 1ஆ இருக்கிற நம்பர் என்னவாயிரும்னா ப்ரீவியஸ் 2வா மாறிடும். இதே மாதிரி தான் லூப் ஃபுல்லாவே மாறிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ண போறோம்னா ப்ரீவியஸை ப்ரீவியஸ் 2க்கு அசைன் பண்ணிடுறோம். ப்ரீவியஸ் 2 ஈக்குவல் டு ப்ரீவியஸ் அண்ட் கரண்ட் எலமெண்ட்டை ப்ரீவியஸ்க்கு அசைன் பண்ணிடுறோம். லாஸ்டா ப்ரீவியஸை பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுடைய ரெக்கார்ட் ஃபிபனாச்சி நம்பர் பிரிண்ட் ஆயிரும். இதை நம்ம கோடிங்ல எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம டேபுலேஷன் கோட்ல இருந்து ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் கோட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் வந்ததுக்கு ரீசனே இந்த டிபியோடைய ஸ்பேஸ் ரிமூவ் பண்றதுக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிடுவோம். டிபி ஆஃப் 0 அண்ட் டிபி ஆஃப் 1ங்கிற பேஸ் கண்டிஷனுக்கு பதிலாக ரெண்டு வேரியபிள் நம்ம வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டு ப்ரீவியஸ் 2 ஈக்குவல் டு 0
ப்ரீவியஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுப்போம். தென் இந்த ஃபார் லூப் வந்துட்டு சேம் தான், செகண்ட் எலமெண்ட்லேருந்து nth எலமெண்ட் வரை கம்ப்யூட் ஆக போகுது. பட் இங்கே கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா டிபி ஆஃப் 5 வந்துட்டு கம்ப்யூட் பண்ணிட்டு இருக்கோம். அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கர்ரைன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அகைன் இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். தென் எப்போல்லாம் டிபி ஆஃப் 5-1 வருதோ அதுக்கு பதிலாக ப்ரீவியஸ்னு வச்சுப்போம். அண்ட் டிபி ஆஃப் 5-2க்கு பதிலாக ப்ரீவியஸ் 2ன்னு வச்சுப்போம். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா கரண்டை கம்ப்யூட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் போகிறப்போ ப்ரீவியஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் 2வா மாறிடும். ஸோ அதை நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் 2 ஈக்குவல் டு ப்ரீவியஸ், தென் கரண்டை வந்துட்டு ப்ரீவியஸா மாறிடும். ஸோ அதையும் அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்டை. இப்போ லாஸ்டா ப்ரீவியஸ்ங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ரெக்கார்ட் ஃபிபனாச்சி நம்பர் பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம், எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 5ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்டில் பிக் O ஆஃப் n தான். ஆனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம பிக் O ஆஃப் nல இருந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ பிக் O ஆஃப் 1க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஆப்டிமைஸ் சொல்யூஷன் ஃபார் ஃபிபனாச்சி நம்பர். அதாவது நண்பர்களே, இப்போ எப்படி ரிகர்சிவ் சொல்யூஷன்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் O ஆஃப் 2 power n இருந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் O ஆஃப் nங்கிற ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் பார்த்தோமோ, அதே மாதிரி ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன்ல ரிகர்சிவ் சொல்யூஷன்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் O ஆஃப் nங்கிற ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ்ல இருந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் O ஆஃப் 1ங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு எப்படி எஃபிஷியன்ட்டா சால்வ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இப்போ ஏன் ஃபிபனாச்சி சீரிஸ் எடுத்துக்கோனா, இது ஒரு சிம்பிள் பேசிக் ப்ராப்ளம். இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் அப்புறம் வந்துட்டு வேற வேஸ்ல அப்ரோச் பண்ணலாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் பை.